அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 2026ஆம் ஆண்டிலேயே இரண்டாவது முறையாக இப்போ பொருள் மாற்றம் நடந்திருக்குங்க. ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் இது என்ன பொருள், இந்த பொருள் என்ன அர்த்தத்தை சொல்லுது, இதனால் அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்போம். அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் பொருள் மாற்றம் நடந்தது. அதற்கு பிறகு, அதாவது ஒரு 40 நாளுக்கு பிறகு தற்போது பொருள் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ என்ன பொருள் இருக்குது, இதனால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்க போகுது, இது நல்லதா கெட்டதா, மேலும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை பற்றி என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக நீங்கள் சிவன்மலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இன்னும் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் அந்த சுப்பிரமணியரை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக போகிறதுக்கான சந்தர்ப்பம் வரும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? முக்கியமாக கணவன் மனைவி பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிரிவு நடக்குது, ரொம்ப சண்டையாக இருக்குது, என்ன ஆக போகுதோ, பெரிய பிரச்சனையாக போகுதோன்னு நல்லா பயத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி சண்டைகள் தீரும், சுமூகமாகும் அப்படின்னு சொல்லலாம். நல்லதொரு பலன் சொல்லுவாங்க. சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தப்பெருமான் அமைத்த கோவில் அப்படின்னு சொல்கிறதால சிவமலை என்று பெயர் இருக்கிறதாகவும் ஒரு கருத்து இருக்குதுங்க. சிவன்மலையே பேச்சு வழக்கில், அதாவது சிவமலையே பேச்சு வழக்கில் சிவன்மலை ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவவாக்கியம் அப்படிங்கிற நூலை இங்கே தான் சிவவாக்கியர் இயற்றினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி நம்ம இந்த கோவில் பற்றி இன்னும் ஆச்சரியமான நிறைய தகவல்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது சிவன்மலையில் என்ன பொருள் உத்தரவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதியில் தாங்க பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இந்த பெட்டிக்குள்ளே இப்போது மண் கலயத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வைத்து பூஜை செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இதனால் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவை உலகத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பக்தர்களுக்கு உணர்த்துவதாகவே இந்த பொருளை வச்சு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்தருடைய கனவில் முருகப்பெருமானே உணர்த்தக்கூடிய பொருள். இந்த பொருள் நாம் யாராலையும் போய் மீண்டும் மாட்டையெல்லாம் வைக்க முடியாது. அந்த மீண்டும் பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் எந்த பொருளை உணர்த்துகிறாரோ அந்த பொருள் அப்போது உத்தரவு வரும்போது தான் இந்த பொருள் மாற்றப்படும். அது வரைக்கும் அந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்கும். சரி, மார்ச் மாதம் 10ஆம் தேதி பொருள் மாற்றம் நடந்தது. கடந்த 2025ஆம் ஆண்டு இறுதியில் பொருள் மாற்றம் நடந்தது. அதாவது மண் கலயத்தில் தீர்த்தம் வைத்திருந்தாங்க. ராமேஸ்வர தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் அது நீண்ட நாட்களாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 8 மாதத்துக்கு அப்புறமா 2026ஆம் ஆண்டு இந்த மார்ச் மாதம்தான் ஒரு 5 பொருள் வைத்து வச்சாங்க. சின்ன சின்ன பொருட்கள் தான். மஞ்சளால் பிடிக்கப்பட்ட பிள்ளையார், எலுமிச்சம்பழம் 1, அருகம்புல், அதே போல் வெற்றிலை, பாக்கு அப்படின்னு இந்த பொருளெல்லாம், அதாவது மங்களகரமான பொருள். நாம் இது ஒன்று கவனிக்கணும். கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி இது ரொம்பவே மங்களகரமானது. இந்த பொருள்லாம் இல்லாமல் எந்த விதமான மங்கள காரியமும் நடக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மங்களகரமான பொருட்கள் வைத்து வழிபாடு நடந்துச்சு. ஒரு 40 நாட்கள் இருக்கும். அப்போ மார்ச் 10ஆம் தேதி மாற்றப்பட்டது. இப்போ மீண்டும் பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அதாவது இந்த பெட்டிக்குள்ளே ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட பொருட்கள்லாம் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. கடல் நீர் வச்சுருக்காங்க, வைக்கோல், மண் வச்சுருக்காங்க, மஞ்சள், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், போகருடைய படம், அரிசி, இளநீர், நெல், பூமாலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ளே வைத்து ஏற்கனவே வழிபாடு செய்யப்பட்டது தான். அந்த பொருட்கள்லாம் அந்த பெட்டிக்குள்ளே ஒவ்வொரு முறை இருக்கும் போதுமே மிக பெரும் மாற்றங்களை அந்த பொருள் சார்ந்து நடந்திருக்கு. அதாவது இப்போ ஒரு நெல் வைக்கிறாங்க அப்படின்னா
அந்த நெல் சார்ந்த அரிசி அல்லது விவசாயம் இந்த சார்ந்த விலை வந்து உயர்வு ஏற்பட்டது. சமீபத்தில் கூட அந்த மாதிரி ஒன்று ஏற்பட்டது. அதே போல் தங்கம் வைத்து வழிபாடு செய்தாங்க. அப்போது தங்கத்தினுடைய விலை ரொம்ப அதிகமாக போனது. மண் வைத்து வழிபாடு செய்தாங்க. அந்த மண் அதாவது நிலத்தினுடைய விலைகள் எல்லாம் ரொம்பவே ஏறி இருந்தது. ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு தொழில் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சிவன்மலையில் வைக்கக்கூடிய இந்த பொருள் கண்டிப்பாக ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு. அதாவது நோய்வாய்ப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான மக்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய நேரத்தில் கூட மங்களகரமான பொருட்கள், அதாவது வேப்பிலை, மஞ்சள், இந்த மாதிரி அந்த நோயை சரி செய்யக்கூடிய பொருட்கள்லாம் உத்தரவானது. அதனால் கண்டிப்பாக அந்த நோய்களும் சரி ஆனது. அந்த மாதிரி ஆண்டவனுடைய உத்தரவு என்றைக்குமே தப்பாக போகாது. அங்கே வைக்கக்கூடிய பொருளை குறித்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோல தான் தற்போதும் இந்த பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அதாவது நம்ம முன்பு பார்த்தது போல் மண் களையத்தில் தீர்த்தம், அதே போல் மண் ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. இந்த பொருட்கள்லாம் ஏற்கனவே தனித்தனியாக வைக்கப்பட்ட பொருள் தான். அதாவது பிரம்பும் கற்பூரமும் 2025ஆம் ஆண்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏற்கலப்பை வைக்கப்பட்டிருந்தது, மண் வைக்கப்பட்டிருந்தது, ஒரு களையத்தில் தண்ணீரும் வைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் முன்னாடி நடந்தது. அதே போல் இப்போ இந்த 5 பொருட்களையும் சேர்த்து உள்ள பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த ஏற்கலப்பை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிக்குது. ஏற்கலப்பை பெட்டிக்குள்ளே வைத்திருக்கிறதால வரக்கூடிய காலங்களில் விவசாயம் செழிக்கும் அல்லது விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் மண் களையத்தில் தீர்த்தம். இந்த தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் எதை குறிக்குது? நீர் சம்பந்தப்பட்ட உயிர் வாழ்வியல் ஆதாரம். இது வந்து நம்ம நீர் இல்லாமல் வாழ முடியாது. இந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீரை குறிப்பிட்டு மழை பொழிவை முன்னறிவிப்பதாக கருதப்படுகிறது இந்த நீர் வைக்கப்பட்டது. அதே போல் நாட்டில் போதிய மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான அடையாளமாகத்தான் இப்போ இந்த நீர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்புகிறாங்க. பஞ்சம் வறட்சி இருக்காது அப்படின்னு அர்த்தம். அதுபோல் ஊர் ஒற்றுமை, குடும்ப நலன் இவையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லி தான் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த பொருட்கள்லாம் இருக்குது. முக்கியமாக விவசாயம் செழிக்கும், விவசாயிகள் நல்வாழ்வு பிறக்கும், அவர்களுக்கு இந்த ஏற்கலப்பை வைக்கப்பட்டிருக்கிறதால மிகவும் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் சிவன்மலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஆச்சரியமான விஷயங்கள் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் இன்னும் ஏராளமான ஆச்சரியங்கள் இருக்குது. இந்த சிவன்மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிகள் மலைப்பாதையை அமைத்து அதை நம்ம கடந்து போகணும். வாகனங்கள் மூலமாக கோவிலுக்கு செல்ல தனி பாதை இருக்குது. கோவில் நிர்வாகத்தால் மலை மீது இருக்கக்கூடிய கோவில் பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு. இப்படி நிறைய பக்தர்கள் வந்து வழிபாடு செய்துக்கிட்டு இருக்காங்க. சித்தர்களை பற்றிய சிவமயம் அப்படிங்கிற தொடர் இந்த மலையில் தான் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏராளமான ஆச்சரியங்கள் இந்த கோவிலில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சிவவாக்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் இன்றைக்கும் இங்கு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இறை தத்துவத்தை அனைவரும் அறியும்படியான பாடல்களை பாடிய ஞானி அப்படின்னும் ஒப்பில்லா சித்தர் எனவும் முருகப்பெருமானிடம் அருளக்கூடிய உபதேசம் நேரடியாக பெற்ற பேருடையவர் அப்படின்னும் முருகனுடைய உபதேசம் பெற்று சிவவாக்கியர் இங்கு கோவில் அமைத்திருக்கிறார் அப்படின்னும் இன்றைக்கும் யோக நிஷ்டையில் கோவிலில் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே சிவவாக்கிய சித்தம் தவம் செய்த இடமும் இருக்குது. இங்கே அமர்ந்து தவம் செய்யக்கூடிய அனைவரும் இதை நன்கு உணர முடியும். அதே போல் ஈர்ப்பு நிறைந்த கோவில், ஒரு முறை நாம் சென்று வர வேண்டியது முக்கியம் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிவன்மலை பற்றிய ரொம்ப ஆச்சரியமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.